ஹாய் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைவ் ட்ரேடிங் பார்க்கலாம். சரிங்களா? இது முன்னாடி வந்து 2 லைவ் ட்ரேட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக வரும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து மண்டே. இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட் வந்து 22. சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக எடுத்தது 17 டேட் எடுத்தது. இன்றைக்கி டேட் 22. ஸோ ரொம்ப டைம் டிலே பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கு காரணம் வித்ட்ரால் பண்ணணும். வித்ட்ரால் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வித்ட்ரால் பண்ணிவிட்டு தான் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும். அது வரையும் கொஞ்சம் இந்த மாதிரி தான் டிலே பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 3 ட்ரேட் பார்க்கலாம். மேக்ஸிமம் பர் ட்ரேடு வந்து $10 கொடுக்குறான். சரிங்களா? ஓவர் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஐ மீன் வந்து வித்ட்ரால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக பண்ணலாம். ஸோ நம்ம நாலேஜ் தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணோம் இல்லைங்களா? ட்ரேட் பண்ணாமல் இருந்தாலும் நம்ம நாலேஜ் அடி வாங்கும். அதனால் ட்ரேட் பண்ணி நம்மளோட நாலேஜ் அந்த தகுந்த மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவும் சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டை சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ எத்தனை சார்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சார்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 சார்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். 5 சார்ட்டில் எது நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சார்ட்டை எடுத்து வச்சுட்டு பாருங்கள், அந்த சார்ட்டில் என்ன நடக்குது, அவன் எப்படி ஃபார்ம் பண்ணுறான், எந்த ஆங்கிள்லேருந்து அவன் வந்திருக்கான், எப்படி அந்த கேண்டில்ஸ்டிக் வந்து எப்படி மூவ் ஆகுது, இதெல்லாம் பாருங்கள். சரிங்களா? எதுவுமே பார்க்காம மொத்தமாக வந்து பையரு செல்லர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 100% சொல்கிறேன், 1000% லாஸ் ஆகும். புரியுதுங்களா? எதுவுமே தெரியாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஒரு சார்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். எதுவுமே பார்க்காம வந்து கண்மூடித்தனமாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. வெயிட். ஃபஸ்ட்டு சார்ட் நான் பார்த்துக்கிறேன். எந்த சார்ட்டில் ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் பொறுமை முக்கியம். ஓகே. நான் அடுத்த ட்ரேட் நான் எடுக்கிறேன். சரிங்களா? இங்கே வந்து அடுத்த ட்ரேட் நான் என்ன எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரேட் எடுக்கிறேன். புரியுதுங்களா? ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே. கொஞ்சம் டிலே ஆகுது. சரிங்களா? டிலே ஆகுது அப்படின்றதுக்காகலாம் ஒன்றும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ட்ரேட் ப்ளேஸ் ஆகிடும். புரியுதுங்களா? இங்கே பாரு, நான் வந்து ட்ரேட் வந்து 2 செகண்டில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இங்கேயும் 44 தான் ரன் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் 44 தான் ரன் ஆகுது. ஸோ டிலே ஆனாலும் நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ண அந்த டைமிங்லேருந்து தான் ட்ரேட் ப்ளேஸ் ஆகும். சரிங்களா? அதை வச்சு ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து கேண்டல்ஸ்டிக் முடிஞ்சு அடுத்து ஒரு 20 செகண்ட் 10 செகண்ட் ஆகும் ப்ராஃபிட் வர்றதுக்கு. ஸோ அப்படி வந்தாலும் அதுக்கும் நீங்கள் வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ப்ராஃபிட் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட் ட்ரேட் வந்து ஷோர் ஷாட். சரிங்களா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் கொடுக்குறேன். டைம் ஓவராக போச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நம்ம சார்ட்டை பார்த்ததும் அந்த கேண்டில் ஸ்டிக்கில் என்ன நடக்குதுன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அது தெரியாமல் நம்ம ட்ரேட் பண்ணவே கூடாது. புரியுதுங்களா? ஸோ இங்கே எப்படி எவ்வளோ பெரிய செல்ல ஸ்ட்ராங்காக வந்தான், அதுதான் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன். சரிங்களா? எதுவுமே தெரியாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே. நம்ம இந்த கேண்டிலும் ட்ரேட் எடுத்துருக்கலாம். அவன் மேலே வந்தானா ட்ரேட் கொடுக்குறான் 30 செகண்டில். ஓகே, வரல, கீழே போயிட்டான். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வெயிட் பண்ணி அடுத்த ட்ரேட் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? பொறுமை ரொம்ப முக்கியங்க. பொறுமையை இழந்துட்டோம் அப்படின்னா லாஸ் பண்ணிடுவோம். பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கணக்கு நம்ம டவுன் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். பட் மார்ஜினல் சேஃப்டியில் கொடுக்கணும் அப்படின்ற நினச்சேன். சரிங்களா? பட் ஆனால் நாங்கள் மார்ஜினல் சேஃப்டியில் கொடுக்குற அளவுக்கு அந்த பையர் வரல. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரிங்களா?
இந்த சார்ட்டை நீங்கள் பாருங்கள், அந்த சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்ததும் வந்து ட்ரேட் எடுக்க வேண்டாம். இப்போ என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் வந்து எவ்வளோ பொறுமையாக ஒரு சார்ட்டை பார்க்குறேன், டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதை பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்தது வந்ததும் 4 கேண்டில் க்ரீன் வந்திருக்கு, அடுத்து க்ரீன் வரும், 4 கேண்டில் செல்லர் வந்திருக்கு, அடுத்து செல்லர் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுக்க வேண்டாம். சரிங்களா? 100% சொல்கிறேன், வேண்டாம். லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த ட்ரேட் தான் நான் மார்ஜினல் சேஃப்டியில் ட்ரேட் எடுத்திருக்கேன். சரிங்களா? நான் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுத்தேன். சரிங்களா? அது வேகமாக போனதுனா நான் ட்ரேட் எடுக்கல. நான் வெயிட் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலான்னு தான் நான் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுத்தேன். சரிங்களா? ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லெவலில் கூட நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஓகே, செகண்ட் டிலே ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த இடத்துல ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் இதாகிடுச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம மார்ட்டிங்கில் எடுத்துக்கலாம். சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாஸ் காமன் தான். புரியுதுங்களா? நம்ம எடுக்கிற ட்ரேட் 100% ப்ராஃபிட்டே வரணும் அப்படின்னு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா 100% லாஸில் தான் இருப்போம். புரியுதுங்களா? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டாக சரி லாஸாக இருந்தாலும் சரி அது காமன். நம்ம நாலேஜ் தகுந்த மாதிரி தான் ப்ராஃபிட்டும். ஓ மை காட், ஒன்று வந்து ஓடிஎம் ஐடிஎம்னு நினைக்கிறேன், ஒன்று லாஸுன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ ஒன்று தான் லாஸு, ஒன்று வந்து ஐடிஎம். சரிங்களா? ஏடிஎம். சரிங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மார்ட்டிங்கில் எடுக்கணும். $20 இப்போ வந்து $10 லாஸில் இருக்குது. அதில் வந்து நம்ம மார்ட்டிங்கில் எடுக்கணும். சரிங்களா? ஓ இப்போ இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து மேலே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன், ஆனால் செல்லர் வந்து கீழே பவராக என்ட்ரி ஆனதுனால கீழே வந்துட்டான். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ப்ராஃபிட் 100% இது செல்லர் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ட்ரேடு வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கணும். சரிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணேன். பட் ஆனால் அடுத்துக்குள்ளே அவன் செல்லர் என்ட்ரி ஆகி அவன் கீழே வந்து ட்ரேட் ப்ளேஸ் ஆகிடுச்சு. அந்த ஒரு செகண்ட் தாங்க இங்கே முக்கியமே. சரிங்களா? அந்த ஒரு செகண்ட் என்ன நடக்குது அப்படின்றது தான் நம்ம முக்கியம். சரிங்களா? அதே முன்ன இடத்துல என் ட்ரேட் வந்து $20 லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து இங்கே $40 ட்ரேட் எடுத்துருப்பேன். மார்ட்டிங் வின் ஆகிடுச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க, இங்கே இந்த மார்ட்டிங்கள் வின்னு. புரியுதுங்களா? ஓகே, ஸோ டோட்டலாக 2 ட்ரேட் எடுத்தால், ஒன்று ஷோர் ஷாட்டு, ஒன்று வந்து லாஸு. அந்த லாஸை வந்து இப்போ மார்ட்டிங்கில் எடுத்துட்டேன். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து நான் இன்னும் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். டைம் வந்து இப்போ 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம யூஎஸ்டி தான் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்தோம், அதில் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இந்த ட்ரேட் நான் டவுன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன் டவுன் கொடுத்தேன்? இங்கே கேப் அப்பாக இருக்குது, இருந்தாலும் நான் இங்கே டவுன் கொடுத்துருக்கேன். செல்லர் வருவான்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் பையர் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக மேலே என்ட்ரி ஆகிட்டான். ஓகே, கேப் அப்பு ஆகிருக்கு. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் இப்போ தப்பாகிடுச்சின்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அந்த கேப் எப்போ இருந்தாலும் செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓ மை காட், செல்லர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வரான். சாரி, பையர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்குறான். சரி, ஓகே, பார்க்கலாம். மார்ட்டிங்கில் ஓகே, நம்ம இதுலேயே மார்ட்டிங்கில் எடுப்போம். ஓகே, ஸோ நான் எங்கள் செல்லருக்கு மார்ட்டிங்கில் எடுத்தேன். பட் ஆனால் பையர் தான் ஸ்ட்ராங்காக வந்துருக்குறான். சரி, ஓகே, பார்க்கலாம். லாஸ்ட் செகண்டில் என்னென்ன நடக்கும், மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ மை காட்,
ஓகே 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 மார்டிங்கல் லாஸ். ஸோ டோட்டலாக வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 + 20 $30 இங்கே வந்து ட்ரிபிள் மார்டிங் எடுத்திருக்கேன். இது வந்து செகண்ட் மார்டிங்கில் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல செல்லர் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. பட் ஆனால் செல்லர் என்ட்ரி ஆனால் பட் ஆனால் இந்த பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். சரி ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த மார்டிங்களும் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த சார்ட்டை விட்டுடலாம். நம்ம ப்ரெடிக்ஷன் தகுந்த மாதிரி இந்த சார்ட் இல்லை. சரி ஓகே இதுவும் லாஸ் தான். நம்ம வேறு சார்ட் பார்ப்போம். அடுத்து வந்து இப்போ டோட்டல் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 + 20 20 30 30 40 70 லாஸ் ஆகிருக்கு சரிங்களா. டோட்டலாக நமக்கு வந்து $70 ப்ராஃபிட் வரணும். $80 நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ அதுவும் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக $80 நான் கொடுக்குறேன். இந்த ட்ரேட் நம்ம எடுத்துருக்கணும். ஓ மை காட் தப்பாயிடுச்சு. நம்ம இங்கே டாலருக்கு இங்கே அடுத்து டவுன்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்ட்ரி ஆகிடுச்சு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்து பொறுமையாக வெயிட் பண்ணி அடுத்த ட்ரேட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக 3 ட்ரேட் லாஸு. ஸோ பொறுமையாக அந்த சார்ட் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் தகுந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட் ட்ரேட் ஷோர் ஷாட் கொடுத்துச்சு எடுத்தோம். பட் ஆனால் அடுத்து வந்து நம்ம ஷோர் ஷாட் அமையல. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம். லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மனசெல்லாம் ஒன்றும் நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு லாஸ் தான் ஆச்சு. அடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிப்போம். நம்மக்கிட்ட நாலேஜ் இருக்குது. அடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிப்போம் சரிங்களா. ஓ மை காட் ஒரு ட்ரேட் எடுக்கிறது 2 ட்ரேட் எடுத்துட்டேன். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 100% வந்து பையர் தான் வருவான். அது கான்ஃபிடென்ட் இருக்குது எனக்கு. ப்ராஃபிட் தான் வரும். பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு ட்ரேட் தான் கொடுக்கணும். பட் டபுள் கிளிக் பண்ணிட்டேன். அந்த ஃப்ளோ தான் இப்போ எப்படின்னா வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து முன்ன வந்து $10 வச்சு நான் டபுள் கிளிக் பண்ணேன். ஸோ அந்த ஃப்ளோ தான் எங்கள் காரணமே சரிங்களா. அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிகினராக இருக்கிற உங்களுக்கு வந்து டெமோ அக்கௌண்ட்டில் என்ன நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் ரியல் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்ன நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ எப்படி ட்ரேட் எடுக்கிறீங்களோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே தான் ரியல் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பார்த்துக்கோங்க சரிங்களா. முன்ன வந்து $10 நான் வச்சு ட்ரேட் எடுத்தேன். அதே தான் இப்போ $80 ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அது நீங்கள் $200 கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதே தான் ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ அதுதாங்க பிரச்சனை. கரெக்டாக பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இது வந்து மிகப்பெரிய மிஸ்டேக் சரிங்களா. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே இப்போ $80 நான் டபுள் ட்ரேட் கொடுத்தேன். பட் அதுவும் ப்ராஃபிட் தான் சரிங்களா. டோட்டலாக வந்து லாஸு ப்ளஸ் வந்து $80 எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டில் இருக்கேன் புரியுதுங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் தான். ஸோ டோட்டலாக 3 ட்ரேட் எடுத்தேன். ஃபஸ்ட்டு ட்ரேட் ஷோர் ஷாட்டு, செகண்ட் ட்ரேட் 1 சிங்கிள் மார்டிங்கில், தேர்டு வந்து 3 ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு. ஃபோர்த்து ட்ரேட் வந்து மார்டிங்கில் எடுத்து நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். அதுவும் டபுள் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் சரிங்களா. இதுதான் நாலேஜ் சரிங்களா. ஸோ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பயப்படவும் கிடையாது. ஓகே பார்த்துக்கலாம்டா அவ்வளோதான் விஷயம் புரியுதுங்களா. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் நான் கண்டிப்பாக 3 ட்ரேடுக்கு நான் கொடுக்குறேன். ப்ராஃபிட் ஆனது மட்டும் நான் கொடுக்குறேன் சரிங்களா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். எனக்கு எதுவுமே தெரியாது நான் லாஸில் இருக்கேன் அதை ரெக்கவர் பண்ணணும் லேர்ன் பண்ணிவிட்டு ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. 100% சொல்லுவேன். உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் என்ன விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவ் அக்கௌண்ட்டுக்கு வாங்க. இல்லைனா வராதிங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணாமல் ட்ரேடிங் பக்கமே வராதிங்க புரியுதுங்களா. நாலேஜ் இல்லாமல் ப்ராஃபிட் எடுத்ததாக சரித்திரமே கிடையாது சரிங்களா. ஸோ வேறு மற்றபடி வேறு ஏதாவது ட்ரேடிங் சம்மந்தமான டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்குவாங்க புரியுதுங்களா. டவுட் கேளுங்க. டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் புரியுதுங்களா. ஓகே அடுத்த வீடியோவில் ஸோ மொத்தம் 3 டே 3 டேஸ்க்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் லைனாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே.